பயங்கரவாத தடை பட்டியலில் தமிழர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட வர்த்தமானி. வெனிசுவேலாவின் மற்றொரு கப்பலை கைப்பற்றியது அமெரிக்கா. பிரதமர் ஹெரனிக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம். கஜேந்திரகுமார் கடும் கண்டனம். சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட கடூழிய சிறை தண்டனை. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உருவாக போகும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுக்கு இந்தியாவின் மாநிலம் ஒன்றில் 24 மணி நேரத்தில் 12 நிலநடுக்கங்கள் பதிவு. பெரும் அச்சத்தில் உறைந்துள்ள இந்திய மக்கள். கனடாவில் கோர விபத்து. இலங்கை தமிழ் பெண் பலி. பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். ஐக்கிய நாடுகள் சட்டம் 45 தொடக்கம் 1968 கீழ் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்ட நபர்கள், குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 6 வெளியான அதிவிசேட வர்த்தமானி இலக்கம் 2470 கீழ் 19 படி 2012 ஆண்டு ஐக்கிய நாடுகள் விதிமுறைகள் எண் 1 விதி 4 உட்பட்டதாக முன்பு வெளியிடப்பட்ட பட்டியல் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக புதிய திருத்தப்பட்ட பட்டியல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட பட்டியல் 2025 மே மாதத்தில் இறுதியாக புதுப்பிக்கப்பட்டிருந்த பட்டியல் மாற்றுகின்றது என்றும் வர்த்தமானி வெளியிடப்பட்ட உடனடியாக நடைமுறைக்கு வருகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் அரசாங்கத்தின் சார்பில் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இதனுடன் தொடர்புடையதாக திருத்தப்பட்ட பயங்கரவாத தடை பட்டியல் இடம்பெற்றுள்ள நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான அனைத்து நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்களை உறைய வைக்கும் உத்தரவும் ஐக்கிய நாடுகள் விதிமுறைகளின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவாதம் தகுதியான அதிகாரி என்ற வகையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் கையொப்பமிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட பட்டியல் உரிய அதிகாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ அரசு தளங்கள் மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலா எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்த வாஷிங்டன் தொடர்ந்து முயற்சித்து வரும் நிலையில் ஹரேபியன் கடலில் அமெரிக்க படைகள் மற்றும் டேங்கரை கைப்பற்றியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் ஒருமுறை எங்கள் கூட்டு நிறுவன படைகள் நேற்று தினம் காலை ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளன. குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமில்லை என்று அமெரிக்க தெற்கு கட்டளை எக்ஸில் கூறியது. வெள்ளிக்கிழமை காலை எக்ஸ் இடுகையில் உள்நாட்டு பாதுகாப்பு துறையுடன் ஒருங்கிணைந்து கடற்படையினரும் மாலுமிகளும் ஒலினா எண்ணெய் டேங்கரை கைது செய்தனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒலினா தடை செய்யப்பட்ட எண்ணெய் எடுத்துச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு டேங்கர் கப்பல் என்றும் அது அமெரிக்க படைகளை தவிர்க்க முயன்று வெனிசுவேலாவில் இருந்து புறப்பட்ட பின்னர் கைப்பற்றப்பட்டது எனவும் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டினோயம் குறிப்பிட்டுள்ளார். உலங்கு வானூர்தியில் இருந்து ஒரு கப்பலில் துருப்புகள் இறங்குவதை காட்டும் ஒரு காணொலியை நோயம் ஆன்லைனில் வெளியிட்டார். டேங்கரான ஒலினா பல நாடுகளின் தடைகள் பட்டியலில் உள்ளது. சமீபத்தின் வாரங்களில் அமெரிக்காவினால் கைப்பற்றப்பட்ட 5வது கப்பல் இதுவாகும். கடல்சார் ஆபத்து நிறுவனமான வான்கார்டெக் ஹரேபியனில் அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடைக்க அந்த கப்பல் முயற்சிப்பதாக கூறியது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடுமையாக சாடியுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிரதமர் மற்றும் அவரது கட்சியின் முன்னணி உறுப்பினர் என்ற வகையில் மாத்திரமில்லாமல் கல்வி அமைச்சர் என்ற முறையிலும் ஹரணி அமரசூரியவுடன் தனக்கும் அவரது கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் சில கடுமையான கொள்கை வேறுபாடுகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டார். அவருக்கு எதிராக நடத்தப்படும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் கண்டிக்கத்தக்க அவதூறு பிரச்சாரத்துடன் நாங்கள் நிச்சயமாக எங்களை இணைத்துக் கொள்ளவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி அமைச்சரால் தயாரிக்கப்பட்ட தரமாறு ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வெள்ளைத்தளம் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதிற்குட்பட்ட சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கிய வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MMM மிகால் தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2020 ஆண்டு ஜூன் மாதம் 18 வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுக்குட்பட்ட சிறுமியை கடத்திச் சென்ற தவறான முறைக்கு உட்படுத்தியதாக அதே இடத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்ததன் பின் அறிக்கை மூலம் வவுனியா நீதவான்
நீதிமன்றில் முற்படுத்தி வழக்கு தொடரப்பட்டது. தொடர்ந்து 2023 டிசம்பர் 22ஆம் தேதி பாலியல் வன்புணர்வு புரிந்ததாக சந்தேக நபருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு அரசு சட்டவாதி ஸ்ரீ சிவகந்த ஸ்ரீசாயினால் நிறைப்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கின் சந்தேக நபரான வவுனியா விநாயகபுரம் பகுதியில் வசித்து வந்த 33 வயது நபர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வழக்கு விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டது. அதன்படி வழக்கு தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பினை வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கியது. இதன்போது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MMM மிகால் திறந்த நீதிமன்றில் தீர்ப்பினை வாசித்து காட்டியுள்ளார். குற்றவாளிக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கியதுடன் 10,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் தவறின் 2 மாத கால சாதாரண சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தவறினை 1 வருட சிறை தண்டனை எனவும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று தினம் பிற்பகல் 3:30 மணி நிலவரப்படி மட்டக்களப்பில் இருந்து கிழக்கே சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நேற்று தினம் மாலை 4:30 மணிக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் மற்றும் நாளை அல்லது இன்று மாலை திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையின் வேகம் மிகவும் மெதுவாக இருப்பதாகவும் அது நேற்றைய தினம் இலங்கைக்குள் நுழையும் என்று கணிக்கப்பட்டிருந்தாலும் அது மாறிவிட்டது என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுலகர்ண நாயக்க தெரிவித்தார். நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படுவதுடன் வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் இது 70 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்றாக அதிகரிக்கலாம். வடமேல் மத்திய ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் ராஜ்காட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளது. இதனால் மக்கள் பீதியில் உறைந்து போய் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிரா மண்டலத்தில் நேற்று முன்தினம் இரவிலிருந்து நேற்றைய தினம் நண்பகல் வரை 12 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ராஜ்காட் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பீதியில் உறைந்து இரவு முழுவதும் உறங்காமல் தவிர்த்துள்ளனர். பெரும்பாலானோர் என்ன செய்வது என்று தெரியாமல் வீடுகளை விட்டு திறந்த வெளியில் தஞ்சம் புகுந்துள்ளனர். உப்லோடா, தோராஜி மற்றும் ஜேட்பூர் தாலுகான்களில் மாத்திரம் 21 முறை நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக மாவட்ட கலெக்டர் ஓம் பிரகாஷ் கூறியுள்ளார். இந்த நிலநடுக்கங்கள் அனைத்தும் ரிக்டர் அளவுகளில் 1.4 3.8 வரை பதிவாகியுள்ளது. குறிப்பாக உப்லேட்டா பகுதியில் மாத்திரம் 12 முறை ரிக்டர் அளவுகோலில் குறைந்தபட்சம் 2.6 முதல் அதிகபட்சம் 3.8 நிலநடுக்கங்கள் பதிவானது. முதல் முறையாக நில அதிர்வானது ரிக்டரில் 3.3 இருந்தது. தொடர்ந்து நிலநடுக்கங்கள் பதிவானாலும் எங்கு உயிரிழப்புகளோ பொருள் இழப்புகளோ ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் சம்பவித்த கோர விபத்தில் இலங்கை தமிழ் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். டொரண்டோ இடோபிகோ நகரில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 35 வயதான அனுஷா ராஜ்காந்த் உயிரிழந்துள்ளார். வியாழக்கிழமை காலை 9 மணியளவில் சந்திப்பில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் பெண்களை காப்பாற்ற முயற்சித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த அனுஷா நடைபாதையில் வீதியை கடந்து செல்கையில் அவர் மீது வாகனம் மோதியுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்தனர். பயங்கரவாத தடை பட்டியலில் தமிழர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட வர்த்தமானி. வெனிசுவேலாவின் மற்றொரு கப்பலை கைப்பற்றியது அமெரிக்கா. பிரதமர் ஹெரனிக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம். கஜேந்திரகுமார் கடும் கண்டனம். சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட கடூழிய சிறை தண்டனை. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உருவாக போகும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுக்கு இந்தியாவின் மாநிலம் ஒன்றில் 24 மணி நேரத்தில் 12 நிலநடுக்கங்கள் பதிவு. பெரும் அச்சத்தில் உறைந்துள்ள இந்திய மக்கள். கனடாவில் கோர விபத்து. இலங்கை தமிழ் பெண் பலி.